அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் உங்களை மறுபடி கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். அவர் நமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரரும் நீதியின் அச்சாரமாயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு சிரிப்பு யாருக்கிட்டே வரலையே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு சகித்திடுங்கள். சொல்லுங்க பக்கத்தில், சகித்திடுங்கள். ஹலோ பாஸ்டர், எல்லாம் இருக்கு பாஸ்டர், இந்த சகிப்பு தான் இல்லை. சகித்திடுங்கள். நாம் வாசித்த எபிரேய நிருபம் அதனுடைய சின்ன ஒரு க்ளூ மாத்திரம் கொடுத்து 7 காரியங்களில் நாம் சகித்திட வேண்டும் என்ற ஆழமான சத்தியத்தை ஜெபத்தோடு உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். பாலஸ்தீனாவிலே ஏராளமான யூதர்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கென்று பலவிதமான நெருக்கங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. இதை சகித்து கொள்ள மனதில்லாமல் திரும்பியும் நாங்கள் யூத மார்க்கத்துக்கு மதத்துக்கு போய்விடலாம் என்று பாலஸ்தீனாவில் உள்ள யூதர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அவர்களை கர்த்தர் பக்கமாக உறுதியான விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலைநிறுத்துவதற்காக இந்த பவுலை கொண்டு இவர்கள் உறுதியான நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிற்பதற்காக பவுலை கொண்டு உற்சாகப்படுத்தி எழுதப்பட்ட நிருபமாகும் இந்த எபிரேய நிருபம். இந்த நிருபத்தில் அந்த ஜனத்தினுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், ஆவிக்குரிய நிலையிலே அவர்களை வளர்த்துவதற்கான நோக்கத்தோடு எழுதப்பட்ட புத்தகமாகும் இந்த எபிரேய நிருபம். இந்த எபிரேய நிருபத்தை பவுல்தான் எழுதினார் என்பது 16 காரியங்கள் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லாமையினால, கர்த்தருக்கு சித்தமானால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த 16 காரியத்தை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் நாம் வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை நான் ஒருநிலைப்படுத்துகிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்க, பாவத்தை தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை என்னதோடு ஓடணுமா? பொறுமையோடு ஓட வேண்டும். நம்ம சபையில பெண்களை எடுத்துக்கொண்டாலும் ஆண்களை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய பணித்தளத்திலே நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலே பொறுமையை இழக்கும் பொழுது சில விபத்துக்கள் விபரீதங்கள் நடக்குகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே இது எதை காட்டுகிறது என்றால், சகிப்புத்தன்மை இல்லாததினாலே இந்த பொறுமை நம்மில் இழக்கிறது. சில நேரத்திலே ஆபத்தை நாம் சந்திக்கிறோம். அதனுடைய 2ஆம் வசனத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எபிரேயர் 12:2 ஒருவர் வாசிக்கலாமே. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு சகித்த அந்த அவமானத்தினுடைய பெரிய காரியமாகும் சிலுவை. வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையினுடைய நிவர்த்திக்காக இயேசு சிலுவையிலே எல்லா விதத்திலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டார், அதை சகித்தார். அதன் நிமித்தம் அவருக்கு கிடைத்தது தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆதலால் சகிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு உயர்வு உண்டு என்று படிப்பிக்கிற வேதாகமமாகும் நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். அப்படி சகித்திடுங்கள் என்ற தலைப்பிலே 7 காரியங்களை மிக ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். இதை நல்ல நிலத்திலிட்ட வித்தாக வாழ்க்கையில் அபியசித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பயபக்தியோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நம்பர் 1, எதை சகிக்கணும்னா பாடுகளை சகிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன சகிக்கணும்? பாடுகள். என்னது? பாடுகள். ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்விலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை கர்த்தருடைய பணிக்காக பயிற்றுவிக்கிறார். அடுத்த ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளாக இந்த தீமோத்தேயுவை உருவாக்குகிறார். இந்த தீமோத்தேயுவை உருவாக்க சொல்ல நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற அளவு. நான் இந்த இடத்துல உங்களை வேலைக்கு கூட்டி போறேன், இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க ஒன்றும் கிடைக்காட்ட கூட்டிட்டு போனவரை நீங்க மதிப்பீங்களா? மதிக்க மாட்டீங்க. இன்னைக்கு காலையில பவுலை தேவராஜ்யத்திற்காய் கர்த்தர் அழைத்த பொழுது பவுல் போன ஊழிய பாதை என்பது இலகு அல்ல, பஞ்சுமத்த இல்ல. அவன் தன் வாழ்விலே கஷ்டத்தின் மூலமாக தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பினவன். அவன் இந்த தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுதி கொடுக்கிறான். அவரோடு கூட பாடுகளை சகித்தோம், ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். சொல்லுங்க, இன்னைக்கு நமக்கு பாடு வேண்டே வேண்டாம். சந்தோஷமா இருந்தா சர்ச்சுக்கு முன்ன வந்துருவோம், நல்ல ஆசீர்வாதம் வந்துட்டா அதை விட முன்ன வந்துருவோம். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகள் சகித்தோமானால். இது பாடுள்ள வாழ்வு. இது கரெக்ட் நேரத்துக்கு ஆராதனைக்கு வரணும், பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, கெடுத்து பேசக்கூடாது. இதெல்லாம் பாடுள்ள வாழ்வு. நாவ அடக்கணும், மனதை அடக்கணும், கை அடக்கணும், கால் அடக்கணும், இருதயத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இது வேத பிரமாணம். இதுதான் பவுல் இத தீமோத்தேயுவை அடுத்த ஒரு லீடர்ஷிப்புக்கு கனவு காண சொல்ல, எப்பா நீ ஊழியத்துக்கு வந்தால்
நீ தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பினால் உனக்கு பாடு இருக்குப்பா, இதெல்லாம் சகிக்கக்கூடிய ஒரு மனசு உனக்கு வேணும் என்கிறதை கடிதம் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த தீமோத்தேயுவுக்கு பவுலை கொண்டு எழுதி கொடுக்கிறார். அவரோடு கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த தீமோத்தேயு the great ஒரு மெத்ரோபோலித்தை ஆகும். அவர் ஒரு மாடரேட்டராக தேவன் அவரை கனம் பண்ணி உயர்த்தினார். அதற்கு காரணம் பவுலினிடம் கற்றுக்கொண்ட, பவுலினுடைய வாழ்விலே அவன் சகித்த அந்த பாடுகள், அவன் அடிபட்ட அடிகள், அவன் தள்ளப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாய் தள்ளப்பட்ட ஊழியத்தின் நிமித்தமாக இந்த கப்பல் பிரயாணத்தில் கப்பல் என்ன செய்யப்பட்டது? அந்த கடலில் அடிபட்டு செதறிச்சு. கிடைச்சது ஒரே ஒரு மரத்தடி மட்டும். சரீரத்தில் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த கோலத்தில் தள்ளப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அவனை கனம் பண்ணி, நீங்கள் வேதாகமத்தில் கடைசி பகுதிகளை திருப்பிக் கொண்டால் பவுல் 1வது மிஷனரி யாத்திரை, 2வது மிஷனரி யாத்திரை, 3வது மிஷனரி யாத்திரையிலே அவன் புறப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் செய்த ஊழியத்தின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் உருவாக்கப்பட்ட சபைகள் அநேகம். இன்னைக்கு காலையில பாடு வந்தா ஜெபம் இருக்காது, பாடு வந்தா ஜெபம் இருக்காது, பாடு வந்தா ஆராதனை வேண்டாம், பாடு வந்த சபை வேண்டாம், பாடு வந்த போஸ்டர் வேண்டாம். இன்னைக்கு காலையிலே தீமோத்தேயுவை படிப்பிக்கிற ஒரு பெரிய மெரிட் என்னன்னா, தீமோத்தேயுவே உன்னை என் கூட்டாளியா ஏன் கூட்டணும் தெரியுமா? நீ என் தேவனுக்காக பாடுபட வேண்டும். என் தேவன் எப்படி பாடுபட்டார் என்று தெரியுமா? அவருக்கு பிறப்பதற்கு இந்த ஊர் இடம் கொடுக்கல. இந்த ஊர் அவரை ராஜாதி ராஜான்னு பாடிச்சு, ஆனால் அவரை ஏளனம் பண்ணினது. அவர் சிரசிலே முள்முடி கொடுத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொன்னது. அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள், அவரிடத்தில் அப்பத்தையும் மீனையும் வாங்கி சாப்பிட்டவர்கள் அவரை தள்ளி சொன்னார்கள். ஆதலால் நீ பாடுபட உனக்கு மனசு இருந்தா மாத்திரம் ஏன் கூட நீ பயணி. அப்படி நீ பாடுபடுவாய், ஆனால் நீ ஆளுகை செய்வாய். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில இந்த சத்தத்தை கேட்கிற சபையே, விசுவாச குடும்பமே, நீங்கள் பாடுகளை சகிப்பீர்கள் என்றால் நீங்க ஆளுகை செய்வீங்க. நாம் அவரை மறுதலித்தா அவர் நம்மை மறுதலிப்பார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன கிடைச்சி? பலர் உங்களை கேட்டி உங்களை திசை திருப்புவாங்க. ஆனால் நீங்க பாட சகித்தீங்கன்னா நீங்க ஆளுகை செய்வீங்க. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஊழிய வாழ்க்கையில இந்த 27வது ஆண்டை முடித்து 28வது ஆண்டுக்குள்ள இருக்க சொல்ல எனக்கு ஒரு காரியத்தை இந்த வேதாகமும் இந்த கர்த்தர் படிப்பித்தார். மகனே, நீ எவ்வளவு பாடுபடுகிறாயோ நீ ஆளுகை செய்யத்தக்க விதத்தில் உன்னை நான் கனம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிடைச்சிச்சு, இன்னைக்கு ரொம்ப அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சிச்சு, இன்னைக்கு பிரசங்க மேடைகள் பலது கிடைச்சிச்சு. டிவியில பிரசங்கம் பண்ணுவதற்கும் வெளிநாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் கர்த்தர் இன்னைக்கு பிளாட்ஃபார்மை திறந்தாரு. ஆனால் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் சகிக்கவும் பொறுக்கவும் தொடங்கின பொழுது கர்த்தர் ஆளுகை தன்மைக்கு கர்த்தர் உங்க பாஸ்டரை கனம் பண்ணினாரு. அதை ஆண்டவர் பாடுகளின் மத்தியில போகிற சபையே, நெருக்கத்தின் மத்தியில போகிற சபையே, உங்களை ஆளுமை செய்ய தக்க விதத்தில் உங்களை கனம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பர் 1, சகிக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் கத்த சொல்லுகிறார், பாட சகிக்க மனசை கத்திரத்துல கேட்கணும், பாட சகிக்கக்கூடிய தன்மையை கேட்கணும். வேலைக்கு போனா எஜமானம் உங்களை திட்டுவாருன்னு, அப்ப நம்ம இருக்கிற கால வரை உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த திட்ட ஏற்ற பிள்ளை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். நம்பர் 2, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்தீரா
என்னும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கரங்களை தட்டி கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பவுல் திருப்பியும் இந்த தீமோத்தேயுவை கூப்பிடுறாரு. தீமோத்தேயுவே, ஒரு 3 ஊரை மென்ஷன் பண்ணுறாரு. அந்த 3 ஊரையும் உங்க மனசுக்குள்ள பிடிச்செடுக்கணும். அந்தியோக்கியா, எங்க? அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்தீராள். இந்த ஊர்ல, இந்த பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பம் 1-2 இல்லப்பா. எனக்கு இவங்க செய்த துரோகம் சாதாரணமானது இல்லை. சும்மா 2-3 பேருக்கெல்லாம் வியாதியில எல்லாம் சுகமாக்கின என்ன கொண்டு சிறைச்சாலையில தள்ளிட்டான். ஆனால் 2 துன்பங்களை சகித்திட கிருபை தாரும். ஆமென் சொல்லுங்க. என்னது? துன்பங்கள். அதுல ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதாரு பாருங்க. அந்த 3 பட்டணத்துல அவர் சகித்த அந்த துன்பங்களையும் பாடுகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிற. காரணம், நீ என் கூட கூட்டு வேலைக்காரை. நீ என் கூட கூட்டு வேலைக்காரை. இன்னைக்கு காலையில பவுலை தான் ருசித்த தெய்வத்தை தான் தீமோத்தேயுக்கு படிப்பிக்க கொடுக்கிறாரா? தீமோத்தேயுவே, நான் அந்தியோக்கியா பட்டணத்துல, நான் இக்கோனியா பட்டணத்துல, லிஸ்தீரா பட்டணத்துல எனக்குண்டான துன்பத்தையும் பாடுகளை மாதிரி நீ ருசித்திருக்க மாட்டாய். நீ ருசிப்பதற்காக இது உனக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில அந்த துன்பத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை நீக்கி பாதுகாப்பார் என்று இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துறார். அதுக்கு நீங்க என்ன செய்திருக்கணும்னா, சகித்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? என்ன இருக்கணும்? சகித்திருக்கணும். சகிக்கிறவனுக்கு துன்பம் இலகு. ஆமென். சகிக்கிறவனுக்கு துன்பம் பொருட்டல்ல என்பதை இன்னைக்கு ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை தட்டி சோதனை பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா உள்வாங்கணும். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. 3 சகித்திடுங்கள். எதற்குனா உபத்திரவத்தில். என்னது? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. அதை சொல்லி இப்ப இந்த வசனத்துக்குள்ள வரேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த தெசலோனிக்க சபையை நீங்க படிக்க சொல்ல, இந்த தெசலோனிக்க சபையை குறித்து பவுல் 10 காரியம் முகவரையில சொல்லுதாரு. 1ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிக்குள்ள 10 காரியம் சொல்லுதாரு. இந்த சபை நேசிக்கிற சபை, இந்த சபை கொடுக்கிற சபை, இந்த சபை உபத்திரவத்தில் கூட இருக்கிற சபை எல்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த சபைக்கு நேராக திரும்பி பவுல் அவர்களை சொல்றாரு, இப்படி இருக்க உபத்திரவங்களை சகிக்க நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோமா? ஹலோ, அல்லேலூயா. என்னது? உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். கையை பிடிச்சு சொல்லுங்க. உபத்திரவத்தை சகிக்க நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உங்க பாஸ்டர் இந்த சபைக்கு எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், உங்களுடைய ஊழியக்காரனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். நீங்க ஆசிரியராக ஒரு ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னா அந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு. இப்போ உங்க டியூஷன் சென்டர்ல உங்ககிட்ட ஒரு பிள்ளைய ஏன் கொண்டு விடுகிறாங்கன்னா, அட்மிஷன் போடுகிறாங்கன்னா, நீங்க நல்லா படிப்பிப்பீங்க. அவங்க எல்லா காரியத்திலையும் நல்லா இருப்பதற்கு நீங்க ஒரு ஆசிரியரை அப்பாயின்ட் பண்ண சொல்ல அவங்கள நல்லவர்களாய் கண்டு அப்பாயின்ட் பண்ண. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை இந்த தெசலோனிக்க சபையை உருவாக்கி இந்த தெசலோனிக்க சபை மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க வீடை கட்டுவீங்க, கொட்டாரம் கட்டுவீங்க, நீங்க மாளிகைக்கு மேல மாளிகை கட்டுவீங்க, நீங்க செல்வனாய் இருப்பீங்க, சீமானாய் இருப்பீங்கன்னு சொல்லல. தெசலோனிக்க சபையே, நீ உபத்திரவத்தை சகிப்பதற்காக இந்த சபையை நான் உருவாக்கி இருக்கிறேன். என்னால உருவாக்கி இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு வருகிற சபையை பார்த்து சொல்லுறாரு, சபையே நீ உபத்திரவத்தை சகிப்பதற்காக நீ இந்த சபையில் இருக்கிறாய். உபத்திரவம் வரும்.
உபத்திரவம் அதை சகிக்கக்கூடிய மனசை தரணும். நம்ம சபைகளில் பிரசங்கம் என்னதாகி போயிட்டு தெரியுமா? சபையுள்ள பிரசங்கம் என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த பூமிக்கு எப்படியெல்லாம் வாழலாம், எப்படி பணத்தை பெருக்கலாம், எப்படி ஒரு வீட்டை 2 வீட்டாக்கலாம், ஒரு காரியத்தை 2 எப்படி மாற்றலாம் என்று சபையில பெருக்கல் அளவில் படிப்பிக்கும் பொழுது சபையில பரலோகத்தை படிப்பிக்கல, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சபையை படிப்பிக்கல. ஆனா இந்த பைபிள் சொல்லுது இந்த பூமி அநித்தியமானது. இன்னைக்கு காண்கிறதெல்லாம் ஒரு நாளில் ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போய்விடும். நமக்கு நித்தியமானது ஒரு பரலோகம். பரலோகத்துக்கு போனோம்னா உபத்திரவத்தை சகிக்கிறவனுக்கு தான் பரலோகம். ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? உபத்திரவத்தை யாரு சகிக்கிறீங்களோ நீங்க அதற்காய் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அதனால என்ன பாஸ்டர், வாழ்வே உபத்திரம், என்னத்துக்கு தான் போனோம்? உபத்திரவம் நாமியா. உங்க வீட்டுக்கு முன்ன வந்து கெட்ட வார்த்தை பேசுவான், அதையும் சகித்து கொண்டு இயேசுவே பேசுகிற சகோதரி ஆசீர்வதியும். இல்ல அவ ஒண்ணு பேசினா நான் 4 பேசாம அவளை விட மாட்டேன். கிறிஸ்தவ வாழ்வு இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த உபத்திரவ வழித்தில் போக சொல்ல அப்பமும் கர்த்தரை தேடி பாருங்க, உங்களுக்கு புதிய வழி திறப்பாரு. ஆமே. அதனால நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் என்ன செய்யாதீங்க. நீங்க யாருக்கு வேலை வாங்கி கொடுக்கீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிராளி ஆவான். ஹலோ, இட் இஸ் ட்ரூ. இது வேதத்துல வச்சு சொல்லுகிறேன், என் சொந்த இஷ்டத்துல சொல்லவே இல்லை. இன்னைக்கு காலையில உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய மனசு வேணும். ஹலோ, உபத்திரவத்தை என்னத உபத்திரவத்தை சகிக்கணும். பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையை கர்த்தர் கொண்டு வராருன்னா உங்க அப்பா அம்மாவும் உன்னை இதே மாதிரி தான் தூக்கிட்டு போயிருப்பானு உன்னை படிப்பிக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. அதனால நீங்க உபத்திரவப்பட சொல்ல சோர்ந்து போக வேண்டாம். அதுக்காய் நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்கதான் இருக்கிறீங்களா? உபத்திரவப்படும் பொழுது நீங்கள் அதற்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? இஸ் யூ அப்பாயிண்டட். நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. 2 தீமோத்தேயு 2:24 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணாதவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனாயிருக்க வேண்டும். ஹலோ, எல்லாரும் என்ன கவனிக்கணும்? உங்க பாஸ்டர் வந்தவங்ககிட்டையும் போனவங்ககிட்டையும் ஊர்ல எல்லாரையும் சண்டை போட்டா நீங்க மதிப்பீங்களா? ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில 3வது சொல்றாரு, நீ தீமையை சகிக்க வேண்டும். என்னத? அதெல்லாம் முடியாது பாஸ்டர். என் வழி தனி வழி. என் வழி தனி வழி இல்ல. கர்த்தருடைய ஊழியக்கார சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனாயிருக்கணும். இது ராஜன் பாஸ்டர் மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர். இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர். நீங்க எல்லாரும் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது? தெருவில் சண்டைக்கு வரக்கூடாது, வீட்டில் சண்டை போடக்கூடாது, வேலை ஸ்தானத்தில். நம்ம ஆட்களை சொல்ல, பாஸ்டர் உங்க சர்ச்சில் அந்த விசுவாசி கொஞ்சம் வாய் கூட. உங்களே இல்லை, சோத்திரம். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ தீமையை சகிச்சிட்டனா உன்னை விட பெரிய ஆள் இந்த ஊர்ல தீமையை சகிக்கணும். இன்னைக்கு காலையில இதெல்லாம் சகிச்சதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில் நிறுத்தினார். உங்க மத்தியில் ஆயிரங்களுக்கு முன்ன நிறுத்தினார். விமானம் ஏற வச்சாரு. அநேக சபைகள் செப்டம்பர் மாதம் வரை புக்காக்கி வச்சிருக்கிற ஒரு சகிப்பு தன்மையும் தீமையை சகிக்கக்கூடிய மனசு கிடைச்சதுனால இன்னைக்கு கனம் பண்ணினார்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே, ஒரு சின்ன வார்த்தை சொன்ன நம்ம முடியாது தெரியுமா, சகிக்க மாட்டேங்குது தெரியுமா. தீமையை யார் சகிச்சீங்களோ நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆள். இன்னைக்கு போய் எழுதி வச்சுக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில தீமையை சகிக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, தீமையை சகிக்க எனக்கு கிருபை தாரும். ஆமென். சோதர யாக்கோபினுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரிசையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, கரங்களை தட்டி, சோதனைய மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கலாமா. என்னது சோதனை எப்பெல்லாம் வரும் சொல்லுங்க. இந்த யோபுவினுடைய சோதனை நீங்க பார்த்திருக்கீங்களா? யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், யோபு கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகின ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த யோபுவுக்கு இருந்தது. அவர் வழக்கம் போல பிள்ளைகளுடைய பேரை சொல்லி சொல்லி பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்தி வந்தவர். ஒரு ஆள் ஓடி வந்து சொல்லுதாங்க, ஐயா, உங்க பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இடத்துல அப்படி கூட்டம் கூடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்ல, விருந்து உண்ணும் நேரத்தில் உங்க பிள்ளைகள் ஒருத்தங்கூடி தப்பிக்கல, எல்லா பிள்ளைகளும் இழந்தார்கள், செத்து போனாங்க. இதுக்கு பேர் தான் சோதனை, பிள்ளைகளால் வருகிற சோதனை. அடுத்து ஒருவர் வந்து சொல்கிறான், உம்முடைய ஜீவராசிகள் எல்லாம் என்ன செய்து மாண்டு போயிற்று. அப்ப ஜீவராசிகளால் வருகிற சோதனை. அடுத்து இதெல்லாம் போட்டும் நோ டோன்ட் வரி, மனைவி சொல்லுகிறார், தெய்வ மனுஷா, இந்த தெய்வத்தை தூசித்து ஜீவனை விடு, அது ஒரு சோதனை. அடுத்து தலை முதல் பாதமர என்னது விரணங்கள். அப்படியும் தன் சோதனையை எல்லாம் பொருட்டாக எண்ணாம, தேவனை தூஷிக்காம சோதனையை சகித்து அவன் தேவ சமூகத்தில் தன்னை கர்த்தருக்குள் அர்ப்பணித்தான். இன்னைக்கு இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற சபையே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்பட்டிருக்கிறீங்க. கடத்துல சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பலவீனத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நம்பிக்கையில சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நம்பினோர் உங்களை கைவிட்டு சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், ஓ சோதனை எவ்வளவு பெருசா இருந்தாலும், 3ஆம் வசனத்துல பதில் கொடுக்கிறாரு. அதை வாசிக்கலாமே. 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரிசையானது என்னதை உண்டாக்குமா? பொறுமை உண்டாக்கும். இன்னைக்கு நமக்கு பொறுமையே கிடையாது. அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். என்னத சோதனைய மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி உங்க முகத்தை அந்த கண்ணாடியில பார்ப்பது நல்லது. இன்னைக்கு இந்த சரீரம் எவ்வளவு பளபளன்னு இருக்கு, ஆனால் இந்த சரீரம் ஒரு நாள் சுளுக்கடிக்கும். அப்போ சுளுக்கடிக்கணும்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு வயசு வருதுன்னு அர்த்தம். ஹலோ. அடுத்து சரீரத்தில் இருக்கிற முடி குறையும். உங்கள் பாஸ்டருக்கு ஏகதேசம் லிட்டில் இன்ச்சுக்குள்ள பயங்கர ஆசை, அப்பாக்கு எங்கள் 2 பேருடைய கல்யாணம் வரையாவது என்னது இருக்கணும்? முடி இருக்கணும். இது ராஜம்பாச கையில் இல்லை, இது கர்த்தர் கையில். இன்னைக்கு காலையில் சோதனைய சகிக்கக்கூடிய மனசை தாங்க ஆண்டவரை. சோதனை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அதனால யாக்கோபுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது எழுத்தாளன் சொல்கிறார், அந்த 2ஆம் வசனத்தை மாத்திரம் அது ஒன்று கூடி உங்க மைண்டில் அது தெளிவாக ஏறட்டுமே. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது
நல்லா புரிஞ்சுக்காங்க, நீங்க பலவிதமான சோதனையில் அகப்படுவீங்க. போன வாரத்தில் ஒரு செய்தி கேட்டேன். உயிர் நண்பன் யாரு? உயிர் நண்பன் வெளிநாட்டிலிருந்து 2 லட்சம் ரூபாய், எத்தனை ரூபா? 2 லட்சம் ரூபாய் லேப்டாப், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் அவர் கொடுத்து அனுப்புகிறார். யாருக்கிட்ட? நல்ல உயிர் நண்பன் கிட்ட. அப்போ காலிங் பெல் அடிச்சாச்சு, மனைவியை கூப்பிட்டாச்சு, வந்தாங்க. அப்போ நான் டீ போடுது ஐயா, உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும்னு சொல்ல அவன் அந்த வார்த்தையை தப்பா போய் அவட சொல்லுதான், நான் 2 லட்சம் ரூபா தாரேன், எனக்கு இன்ன காரியத்திற்கு நீ வசப்படணும். அவ வீட்டில் போய் சிந்திக்கா, அந்த கிச்சனில் போய் சிந்திக்கா. 2 லட்சம், கணவனை பிள்ளைகளை உழைக்கிறவனை மறந்துட்டா. 2 லட்சத்திற்காக ஒரு காரியத்திற்கு அவ ஆசைப்பட்டா, வசப்பட்டா. இவன் வெளியில போன கழிஞ்சு வீட்டில் அங்க கணவன் கூப்பிடுதாய்மா, உனக்கு லேப்டாப் கொடுத்து விட்டேன், உனக்குள்ள தேவையெல்லாம் கொடுத்து விட்டேன், 2 லட்சம் கொடுத்து விட்டேன், வாங்கிட்டாயா? அவள் துக்கி தழுகிறாள். ஐயோ, என்னுடைய கற்பை இழந்தேனே. இப்படி பல சோதனைகளுக்குள் விசுவாசியே நீ கடத்தி விடப்படுவாய். அந்த சோதனையை ஜெயிச்சிட்டனா நீ பரலோகத்தில் என் கூட இருப்ப. நீ சோதனையில விழுந்துட்டனா உனக்கு நரகம் என்பது நிச்சயம், மறந்துடாத. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது அந்த சோதனைகளிலிருந்து உங்களை விடுவித்து தப்புவித்துக் கொள்வதற்கு நான் சோதனையை சகிக்கக்கூடிய கிருபை பலத்தை தந்திருக்கிறேன். அதை நீ சகித்துட்டனா நீ வெற்றி பெறுவாய். கரங்களை தட்டி கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாச குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் 1ஆம் பாடமாய் வாசித்த எபிரேய நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை ஒருவர் சத்தம் உயர்த்தி இந்த 7 வசனத்தை ஒரு ஆளே வாசிருங்க பார்ப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவும். 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன்பு வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நல்ல புரிஞ்சுக்கணும், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். 4, பாவத்துக்கு போராடுவதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற மறவாதிருங்கள். 7, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாயிருந்தால் கரங்களை தட்டி சிட்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள். ஹலோ, எங்க ஊர்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தேயிலை செடியை கவாத்து பண்ணுவாங்க. அதுல நல்ல கட்டையா இருக்கிறதெல்லாம் வெட்டி கொண்டு வந்துருவாங்க.
தேயில மாற வீட்டில் எப்போ விறகு கஷ்டப்படுதோ அப்போ போய் ஆட்கள் பறக்கிட்டு வருவாங்க. அது பெரிய மலை மாதிரி இருக்கும். அதை கட்டி கொண்டு வரதெல்லாம் இன்னைக்கு நானும் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் அடிக்கிற அடியில் சிற்றையில் ஒரு அடி இந்த தேயிலை மாற கொண்டு அடிக்கிற அடி. என்னது ஞாபகம் இருக்கா? அது அப்படி நீளமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற வாரியல் மாறி இருக்கும். அப்பா கையில் அம்மா கையில் கிடச்சிச்சுன்னா ஐயோ, இந்த தொடையில் அது எங்கெல்லாம் அடிபடுதோ அங்கெல்லாம் அப்படி என்ன செய்யும்? அப்படி தண்டி தண்டியா நிற்கும். இங்க இருக்கிற சபையே, விசுவாசியே, நீங்க எல்லாரும் ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தவங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பாவும் அம்மாவும் அடிச்சு திட்டாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கையை தூக்குங்க. அப்பாவும் அம்மாவும் அடிச்சு திட்டாம இருக்கிறவங்க, இதுவரை என்ன அப்படி திட்டவே இல்லைன்னு சொல்லுறவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன திட்டலைன்னு சொல்லுறவங்க. ராத்திரி நான் கொஞ்சம் தூக்கத்தில் பெரிய வில்லனாக்கும். தூக்கத்தில் சூப்பரா தூக்கம்னா என்னென்ன கிழங்கு சின்ன வயசு தொட்டு. ஆனால் என்ன எங்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன்மாரு, நல்லா கவனிச்சு பாருங்க, 4 அண்ணன்மாரு, 3 அக்காமாரு, ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்கு எனக்கு சண்டை வரும், அவங்க 2 நாங்கள் அடிச்சுக்கிடுவோம். ஆனால் தண்டிப்பது என்பது இந்த 4 பேர் ப்ளஸ் 3 பேர். ஆனால் இப்பெல்லாம் எங்கள் அண்ணன்மாரை அடித்து என்னை இழுத்துட்டு வந்ததை நான் நினைக்கிறேன். தகப்பன் சிற்றியாத பிள்ளை உண்டா? இல்லவே இல்லை. இன்னைக்கு காலை வேளையிலே ஏன் இந்த 7 வசனத்தை உங்களை வாசிக்க சொன்னேன்னு தெரியுமா? நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? இன்னைக்கு காலையில் கத்த சொல்றாரு, என் கூட நடந்தா நான் உன்னை சிச்சிப்பேன். ஹலோ, என் கூட நடந்தா நான் உன்னை சிச்சிப்பேன். எப்பா, இந்த தெய்வம் வேண்டாம். இந்த தெய்வத்தை நம்ம அன்புள்ளவர்களாக தான் நினைச்சோம். இவர் நேசர்னு அறிஞ்சோம். ஆறுதலின் தெய்வம் தான் நினைச்சோம். ஆனால் இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை சிச்சிப்பேன், நான் உங்களை சிச்சிப்பேன். 12:4 கிளம்புற பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுனால நீங்கள் இன்னும் 5 வசனம், அன்னியும் என் மகனே, நல்லா புரிஞ்சுக்காங்க, கர்த்தருடைய சிச்சைய அற்பமா எண்ணாதீங்க. ஏன் அவர் சிச்சிக்கிறார்னா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுதுக்கு. அப்பா அம்மாவை வெட்டிச்சு நம்ம எங்கெல்லாம் போவோம் தெரியுமா? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சை நீ என்ன நினைக்காத, அற்பமான என்ன எண்ணாத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது நீ என்ன செய்யாத, சோர்ந்து போ. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? சிட்சிக்கப்பட வேண்டும். சிட்சித்தால் நீ நல்லா இருப்ப. இன்னைக்கு நம்ம சொல்லுதோம்ல, எங்க அப்பா சிச்சித்ததுனால, எங்க அம்மா சிச்சித்ததுனால, என் சபை பாஸ்டர் சிச்சித்ததுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இப்போ ஒரு சபையை உங்களுக்கு சொல்ல போறேன். லவோதிக்கியா சபை. என்ன சபை? லவோதிக்கியா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு ஆகையால் மனம் திரும்பு. ஹலோ, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நேசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க அடிக்க மாட்டீங்க. ஹலோ, இன்னைக்கு காலையில் கத்த சொல்லுதாரு, எப்பா நான் உன்னை சிச்சிக்கிறதுக்காகவே இந்த பூமியில் உன்னை உருவாக்கியிருக்கேன். ஆமென். இந்த லவோதிக்கியா சபை ஒரு நல்ல சபை. நான் போன வாரம் கூடி ஒரு சபையை குறித்து சொன்னேன். இன்னைக்கு இந்த லவோதிக்கியா சபையை உங்களுக்கு கொண்டு வரேன். நான் நேசிக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிரு, நீ மனம் திரும்பு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுதாரு கர்த்தரு, நான் உங்களை சிச்சிப்பேன். சொல்லுங்க, நான் உங்களை பாஸ். இந்த இயேசு வேண்டவே வேண்டாம், போய்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்களை நான் கடிந்து கொள்ளுவேன்.
நான் சிச்சிப்பேன். அவர்களை ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பிட்டாங்கன்னா சூப்பர். ஆனால் உங்களை இந்த பைபிள் கரெக்ட் பண்ணுறது, நான் உங்களை சிச்சிப்பேன். நான் உங்களை எங்க வாய் மீறுதோ சிச்சிப்பாரு, எங்க கண்ணு ஓட்ட கண்ணு போட்டு பார்க்குதோ அங்க சிச்சிப்பாரு, எங்க கை தேவனுக்கு பிரியமல்லாத செய்தோ கையை கரெக்ட் பண்ணுவாரு, காலை கரெக்ட் பண்ணுவாரு, கண்ணை கரெக்ட் பண்ணுவாரு. சிச்சிக்கிற ஆண்டவர் மனம் திரும்ப சொல்லுதாரு. உங்களுக்கு பரலோகம் வேணும், ஆமே, உங்களை சிச்சிக்காம விட்டு விட்டேன் என்றால், உங்க காணிக்கை வாங்கி சாப்பிட்டோம்னால், தசமபாகத்தை வாங்கி சாப்பிட்டோம்னால், எனக்கு தான் முத நரகம். சிட்சித்து கண்டித்து தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. இது என் மேல விழுந்த தேவனுடைய அபிஷேகம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கடைசியாக எரேமியா 15ஆம் அதிகாரம் 15-16. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நிமித்தம் என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதையும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம் வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கரங்களை தட்டி. கடைசியாக நிந்தனைகளை சகிக்க வேண்டுமா? என்னதா என்னதா நிந்தனைகளை சகிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன நிந்தனையை தாங்கிக் கொள்ள முடியல தெரியுமா? சின்ன ஒரு நிந்தனையை தாங்கிக் கொள்ள முடியல. எரேமியா என்கிற மனுஷன் தேவனுக்கு வேண்டி ரொம்ப பயன்பட்ட ஒரு மனுஷன். அவர் 15ஆம் அதிகார 15ஆம் வசனத்தினுடைய கடைசியில ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறாரு. அதுதான் இன்னைக்குள்ள மெசேஜினுடைய கன்க்ளூஷனாக உங்களுக்கு சொல்ல போறேன். உம்முடைய நிமித்தம் நிந்தனைகளை நான் என்ன செய்கிறேன்? சகிக்கிறேன். யார் நிமித்தம்? ஏசப்பாவின் நிமித்தம். இன்னைக்கு உங்க குடும்ப உறவை ஒன்று நினைச்சு பாருங்க. குடும்ப உறவில் எத்தனையோ ஸ்ட்ரகிளிங், எத்தனையோ பிரச்சனைகள். அதை சகிக்கக்கூடிய மனசு, அந்த நிந்தனையை சகிக்கக்கூடிய மனசு உங்களுக்கு வந்திருக்கிறதா? வேலைக்கு போன இடத்துல நீங்க செய்யாத ஒரு தப்பை உங்கள்கிட்ட நிருபமாக்கி தெளிவா பேசும் பொழுது அதை சகித்திருக்கிறீங்களே? சகிக்கக்கூடிய மனசை கத்த தந்திருக்கிறாரா? சபையில நீங்க செய்யாத ஒரு குற்றத்தை எல்லாரும் சொல்லி உங்களை வெட்கப்படுத்தின இடத்துல அதை சகிக்கக்கூடிய மனசை உங்களுக்கு தந்திருக்காரா? இன்னைக்கு காலையில இந்த எரேமியா ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. கர்த்தரால் வேர்பிரிக்கப்பட்டவர், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர். அவர் சொல்லுகிறார், உம்முடைய நிமித்தம் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நிந்தனையை சகித்திருக்கிறேன். பல நேரத்தில் நம்ம ஊழியத்துக்கு போவோம், நம்மளை எவ்வளவு தரக்குறைவாக ஜனங்கள் பேசுகிறாங்க தெரியுமா? எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் யாருக்கு வேண்டினா? ஏசப்பாவுக்கு வேண்டி நிந்தனையை சகிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த கணவன் மனைவி உள்ள லைஃப்ல அதிகம் இவர் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில தலையிடுகிறவர்களாகவும் மாமனாரும் மாமியாரும். யாரு? மாமனாரும் மாமியாரும். இந்த மாமனாரும் மாமியாரும் ஏன் உங்களை கரெக்ட் பண்ணுதாங்க தெரியுமா? அவங்க ஒரு மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் இருந்து வாழ்ந்ததுனால. உங்கள்கிட்ட சில நேரத்தில் அவங்க பல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அது உங்க நல்லதுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுக்காக. உங்க போதகர் ஏன் இப்படியெல்லாம் உங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுதார் தெரியுமா? நீங்க நல்லா இருப்பதற்காக. நீங்க தவறில் விழும் பொழுது
உங்களை சரி செய்ய வேண்டிய உரிமை உள்ளதினாலையும் நீங்க நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நீங்களும் என்னை போல பெரிய ஸ்தானத்தில் வரும் பொழுது நீங்களும் மற்றவர்களை கரெக்ட் பண்ணுவதற்கானது அல்லாம வேறொன்னுக்கும் அல்ல. அதனால நிந்தனையை யாரு சகிக்கிறீங்களோ நீங்க நல்லா இருப்பீங்க. ஹலோ, நிந்தனையை யாரு சகிக்கிறீங்களோ நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப மறுபடியும் ஒரே வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். வாசிக்கலாம். அதே எபிரேய நிருபம் 12:1 முதல் 3 வரை ஒரு ஆள் சத்தம் உயர்த்தி வாசிங்க பாப்போம். ஆகையால் மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, எல்லாரும் கவனிக்கணும், பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் என்னதான் இருக்கணும்? பொறுமையோடு ஓடணும். 2, சந்தோஷத்தின் பொருட்டு எண்ணாமல் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் கரங்களை தட்டி. இந்த மாதிரி உள்ள நிந்தனைகளை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுக்கு கர்த்தர் தருகிறது சகிப்புத்தன்மை. என்னது? இந்த சகிப்புத்தன்மையில வளர்ந்துட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்தையே ஜெயித்துக் கொள்ளலாம். எங்கெல்லாம் சகிப்பை இழந்தோமோ, சகிக்கக்கூடிய மனசு இல்லாம போயிட்டோ, கர்த்தர் உங்களை கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்பர் 1, பாடுகளை சகிக்கணும். என்ன செய்யணும்? என்னது? எல்லாரும் சொல்லுங்க, பாடுகளை சகிக்க வேண்டும். 2, துன்பங்களை சகிக்க வேண்டும். 3, உபத்திரவங்களை சகிக்க வேண்டும். 4, தீமையை சகிக்க வேண்டும். 5, சோதனையை சகிக்க வேண்டும். 6, சிக்ஷையை சகிக்க வேண்டும். 7, நிந்தனையை. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைமாறி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் நம்மையும் ஒன்று சோதித்து பார்த்து, அப்பா நான் எங்கெல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாதவனாய் இருந்தேனோ அந்த சகிப்புத்தன்மையை இன்னைக்கு என்னுடைய முன்பாக ஒரு பிக்சர் போட்டு காட்டி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதை நான் உட்கொள்ள வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பரலோகத்தில் போகணும். ஆமென். அதுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதனால சபையும் ஆராதனையும் நீங்க நிர்விசாரமா நினைச்சிடக்கூடாது. சபையும் ஆராதனையும் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நான் போன வாரம் சொன்னதை திருப்பியும் சொல்றேன். சம்ஸ்காரம் ஒன்னிங்கில் வளரணும், இல்லெங்கில் நசிக்கணும். விசுவாச வாழ்வு என்கிறது ஒன்று வளரணும், இல்லது அழியணும். இந்த 2 இல்லாம, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீங்க இருக்கக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், வெதுவெதுப்பா இருந்தால் நான் உங்களை வாந்தி பண்ணி போட்டு விடுவேன். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கர்த்தர் உங்ககிட்ட விளம்பி தந்திருக்கிறார். சகித்திடுங்கள். என்னது? என்னது? இந்த சகித்திடுங்கள் என்ற தன்மையை உள்ளவர்களாய் கர்த்தருக்காய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ உலகத்திற்கும் அதிபதியாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, சகித்திடுங்கள் என்ற வார்த்தையை தெளிவாய் ஜனத்தோடு பேசினீர். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வளர கிருபை தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்னும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கத்துக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.